தொடர்ச்சியை எடுத்துட்டு இருக்கேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆமென். நான் நம்முடைய சபையில உயிர் தெழுதலை பற்றியும் ஈஸ்டரை பற்றியும் அப்படிலாம் நம்முடைய சபையில பெருசா எப்பவுமே கொண்டாட்டங்கள் இருந்ததா நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர் உயிரோடு எழுந்தவர் இன்னும் நம் மத்தியிலே வாசமா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உயிரோடு எழுந்தவர் இன்னும் நம் மத்தியிலே. அவருக்கு மரணம் இல்லை, அவர் மரணத்தை ஜெயமாய் விளங்கினார். ஆமென். நல்லதா? ஆமென், ஆமென். ஆமா, நான் ஏற்கனவே சொன்னேன், நான் ஏன் ஆசீர்வாதமா இருக்கிறேன்? எதனால? அதான் எதனால? நீங்க ஆமென் சொல்லல, அதனால நான் என்னவா இருக்கிறேன்? ஆமென் சொல்லுங்க. உண்மைதாங்க, உண்மையா இல்லையா? நான் ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன். இனிமே 2 வாரத்துக்கு ஒரு முறை நீ வீடு கட்டணும்னு ஜெபம் பண்றேன், உன் வீட்டுல வந்து நான் ஜெபம் பண்ணும்போது நீ சொங்கி மாதிரி நின்னுந்த. ஆமென் சொல்லல. நான் ஜெபம் அதை கர்த்தர் கொடுத்துட்டாரு, அது என் வீட்டுக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. நீங்க நிறைய சம்பாதிக்கணும் நான் ஜெபம் பண்றேன், நீங்க ஊழியக்காரனுடைய ஜெபத்தை விசுவாசிக்கல. கரெக்டா? விசுவாசிக்கல. நான் ஜெபம் பண்ண என் ஜெபத்தை கண்டிப்பா கர்த்தர் கேட்பார். என் ஜெபத்தை கர்த்தர், ஏன்னா மொத்தத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன் ஊழியத்துக்கு நான், அதனால கண்டிப்பா என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டுதான் ஆகணும். அதனால நான் நீங்க நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணேன், நீங்க என் ஜெபத்தை விசுவாசிக்காம ஆமென் சொல்லல. அங்க வந்த ஆசீர்வாதத்தை எப்ப இங்க வச்சு போகாத, எடுத்துட்டு போயிடுன்னு கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. நீங்க வேணா பாத்துக்கங்க, நான் உங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவரே எங்க சபையில உள்ளவங்க எல்லாம் கார் வாங்கணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க வாங்கறதுக்கு முன்னாடி நான் வாங்கிடுவேன் புதுசா ஷோரூம்ல. ஆமா, இப்ப நீங்க ஆமென் சொல்ல மாட்டீங்க, ஏன்னா போயிடும்ன்ற பயம். அல்லேலூயா. நீங்க வாங்குங்க, வாங்கணும்னு சொல்லும்போது நீங்க ஆமென் சொல்ல பாத்தியா? அப்போ மொத்தம் இப்ப இங்க ஒரு 10 குடும்பம் இருக்கணும் வையேன். ஒரு குடும்பம் ஒரு கார் 5 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கிறாங்கன்னா 10 குடும்பத்துக்கு எவ்வளவு ஆச்சுங்க? அப்ப எனக்கு 50 லட்சம் ரூபாய் காரை கொடுப்பாரு. நீங்க ஆமென் சொல்லல, டோட்டலா சேர்த்து போனஸ் எனக்கு. நான் இதை தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கேன், உங்களோட பேசிட்டு இருக்கேன். ஆசீர்வாதத்தை பெறுவது எப்படி? இன்னைக்கு நான் நேற்றுக்கு நான் காவிரிப்பட்டில பேசினேன், எண்ண முடியாத ஆசீர்வாதங்களை பெறுவது எப்படி? சொல்லுங்க, சொல்லுங்க. எப்படியெல்லாம் எண்ண முடியாது, அப்படிதான் நம்ம பேச போறேன். கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிரசங்கத்தை கேட்கும் போது பேசு பாத்துருவோம் அப்படின்னு கேக்குறது, அப்புறம் இடையில உடால போனை எடுத்துன்னு வெளியே போறது, அப்புறம் பக்கத்துல போனை நோன்றது, அதை ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் போன்களை எல்லாம் காணிக்கையாக்கி போடுவாராக. ஆமென். கவனிங்க. சரி, இப்படி நீங்க தொடர்ந்து கேட்டுக்கிறீங்க. மீண்டும் அந்த மைய வசனத்தை நாம் வாசித்து ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு, நான் வேகமா முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். வாசிங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த மெல்கிசேதேக்கு யாரை? ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஏறக்குறைய நான் இதை 4வது 5வது வாரம் எடுக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த மெல்கிசேதேக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு வந்து யுத்தத்துல ஜெயித்து வந்த சோர்வடைந்திருக்கிற ஆபிரகாமுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதித்தான். அவனை எப்படி ஆசீர்வதித்தான்? அவனை ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகளே, ஒரு நல்ல காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். சபையில இருக்கிற நீங்க, என்னை ஆண்டவர் ஆஸ்வதிப்பார், 100% உன்னை தேவன் ஆஸ்வதிப்பார். அதுல எந்த மாற்றமும் இல்லை, அதுல எந்த மாற்றமும் எந்த தோல்வியும் இல்லை. தேவன் உங்களை நிச்சயமாய் ஆஸ்வதிப்பார். ஆமென். ஆனால் நீங்கள் சோர்வடையாமல் இருக்க, உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்ப, அல்லது உங்களுக்கு சரியான வசனங்களை போதிக்க, அந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்க நிச்சயமாகவே ஒரு ஊழியக்காரனுக்கு தேவை. அந்த ஊழியக்காரன் ஆஸ்வதிக்கிற ஆசீர்வாதம் தேவை. ஆபிரகாம் 13ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது அவன் பெரிய பணக்காரன். அவன் எப்படிங்க? பெரிய பணக்காரன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. சீமானா இருந்தான். ஆனா இங்க வரும்போது
அவனை இந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரே ஒரு காரணம் யாருன்னு அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது ஆண்டவர் இந்த பூமியில மெல்கிசேதேக். இந்த மெல்கி அவனை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. மெல்கிக்கும் ஆபிரகாமுக்கும் உண்டான ஒரு யூனிட்டி, ஒரு ஐக்கியம் இருக்கு பாருங்க, எவராலும் பிரிக்க முடியாதது. அல்லேலூயா. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா ஸ்தோத்திரம். ஆபிரகாம் நினைச்சிருக்கலாம், எனக்கு இருக்கிற வசதிக்கு என்ன மெல்கி என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, ஆசீர்வதிக்க வேண்டிய அவசியம். ஆமென். அவன் சீமானும் அநேக பொருட்களுக்கு அதிபதியும், அவனை ஆசீர்வதிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவ்வளவு பெரிய செல்வந்தன். ஆனால் அங்க வசனம் ரொம்ப தெளிவா சொல்லிருக்கு, மெல்கி போய் ஆபிரகாம் என்ன பண்ணாரா? ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வதித்தார். ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலும் உங்களை ஆசீர்வதிக்கணும் உங்க ஊழியக்காரன். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நான் திட்டுறது கூட உங்களுக்கு ஆசீர்வாதமே. ஆமென். நான் கோபப்படுறது கூட உங்களுக்கு ஆசீர்வாதமே. உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்கறது கூட ஆமென்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது மை ரைட்ஸ். என்னுடைய பிள்ளைகளை கடிந்து கொள்வதற்கும் என் பிள்ளைகளை திட்டுவதற்கும் நான் உரிமை பெற்றவனா இங்கே நிற்கிறேன். அப்ப அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். கவனிங்க, எப்படி ஆசீர்வதிச்சார், எப்படி இந்த ஆசீர்வாதம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்களேன். நான் சில வசனங்களை உங்களுக்கு கோட் பண்ணி காமிக்க விரும்புறேன். ஆமென். தெரிஞ்சதுதான். நேற்றுக்கு எடுத்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் எடுக்கிறேன். 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆபிரகாமுக்கு குழந்தை இல்ல, குழந்தை இல்லாத இவன் ஸ்தோத்திரம் எலியேசரை பிள்ளையா நினைச்சு வச்சிருக்கான். இவன் ஆண்டுடைய இவன் ஆண்டு சொல்றாரு, ஆபிரகாம் உனக்கு நான் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறேன், பயப்படாத, உனக்கு மகாபிரிய பலனும் கேடகமுமா நான் இருப்பேன், நான் உங்களோட இருப்பேன்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், இல்ல என் வேலைக்காரன் எலியேசர் இருக்கானே அவன் தான் என் பிள்ளையா இருக்கான், நீங்க என்னத்தை கொடுப்பீன்னு சொல்லும் போது ஆண்டவர் அவங்க கூட வா நம்ம 2 பேரும் வெளியே போலாம் வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. வாக்கிங் போயிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, வானத்தை பார். வானத்தை பார்த்தா வானத்துல என்ன இருக்கு? நட்சத்திரம் இருக்கு. அதை எண்ணு, நட்சத்திரத்தை என்ன கூடுமானால் அவர்கள் எண்ணு என்று ஆண்டவர் சொன்னார். அந்த நட்சத்திரத்தை அவனால் என்ன கூடாமல் போயிற்று. ஆமென். ஆண்டுடைய ஆசீர்வாதம்னா என்ன? மெல்கி ஆபிரகாமுக்குள்ள எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைக்கும்படி மெல்கி கட்டளையிட்டா தெரியுமா? என்ன கூடாத, சொல்லுங்க, என்ன முடியாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த ஆபிரகாமுக்குள் வைத்தார். ஆபிரகாமுக்குள்ள வச்சது சாதாரணமான ஆசீர்வாதம் இல்லை. இந்த நான் ஏற்கனவே ஒரு 3 வார்த்தை முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா, உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் இந்த பூமி, உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப உனக்குள்ள என்ன முடியாத ஆசீர்வாதங்கள், சொல்லுங்க. இங்க ஆபிரகாம் சொல்றாரு, வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் அவைகளை எண்ணு. அப்ப என்ன முடியல, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை ஆண்டு சொல்றாங்க, நீ எண்ணி எண்ணி யோசித்து யோசித்து செலவு பண்ணிருக்கலாம். இனிமே உன் எண்ணத்தை விட்டு வெளியவா, உன் எண்ணத்தையும் சிந்தனையை விட்டு வெளியவா, உன் ரகசிய பாவத்தை விட்டு வெளியவா. கர்த்தர் எண்ண முடியாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நல்ல கைத்தட்டி தேவநாமத்தை என்ன முடியாத ஒரு சிந்தனை உனக்கு தடை, ஒரு ரகசிய பாவம் உனக்கு தடை. அதனால ஆண்டவர் சொன்னாரு, ஒரு அநேக கேள்வி ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்ட மாதிரி அநேக கேள்வி, அநேக ஸ்தோத்திர சிந்தனை, இதெல்லாம் விட்டுட்டு வெளியே வா. வெளியே வந்து பார், வானத்தை நட்சத்திரத்தை பார், வானத்தை அண்ணாந்து பார். ஏதோ ஒன்று வானத்தில் உனக்கு தென்படும், ஏதோ ஒன்று உனக்கு வானத்தில் உண்டாகும். ஏன் சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமென். எனக்கு ஒத்தாசை அவரால் உண்டாகும். என் சத்துருக்கள் வெட்கப்பட, என்னை நிந்திக்கிறவர்கள் அவமானப்பட, என்னை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்துவார். என்ன கூடுமானால், இன்னைக்கு நான் சொல்றேன், ஆபிரகாமின் தேவன் நம் மத்தியிலே வாசமா இருக்கிறார். உன் கேள்வி எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிடு, உன் பிரச்சனை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிடு.
எண்ண முடியாத ஆசீர்வாதங்கள் நான் டிக்ளேர் பண்றேன் உங்க மேல. ஆமென் சொல்லுங்களேன். உங்க மேல நான் டிக்ளேர் பண்றேன், உங்க மேல நான் டிக்ளேர் பண்றேன். எண்ண முடியாத ஆசீர்வாதங்களை கர்த்தரால் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதுவும் ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, வானத்து நட்சத்திரங்களை போல. சொல்லுங்க, அந்த நட்சத்திரம் எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப ஸ்பெஷல். அவர் நட்சத்திரங்களுக்கு பெயர் சொல்லி அழைத்தாருன்னு சங்கீதக்காரன் சொல்றான். அது ரொம்ப ஸ்பெஷலானது. அது மேல இருக்கிறது. உங்களுக்கு கொடுக்க போகிற எல்லா ஆசீர்வாதமும் எல்லாரும் அண்ணாந்து பாக்குற மாதிரி தான் கொடுக்க போறாரு. உங்களுக்கு கொடுக்க போகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும், தேவன் உங்களை ஆஸ்வதிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் சாதாரணமாய் அல்ல, அண்ணாந்து பாக்குற மாதிரி. ஆமேன் சொல்லலாம், எனக்கு திரும்பிடும். ஆமேன் சொல்லலாம், நான் இன்னும் நல்லா இருப்பேன். நீங்க ஆமேன் சொல்லலாம், இன்னும் நான் பெருகுவேன். நீங்க ஆமேன் சொல்லலாம், இன்னும் நான் உயருவேன். ஏன்னா உங்களுக்கு வர வேண்டிய மொத்தமா எனக்கே வரும். அல்லேலூயா. நீங்க ஆமேன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. எண்ண முடியாத நன்மைகள், எண்ண முடியாத ஆசீர்வாதங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படி சித்தமா இருக்கு. எப்பொழுது உண்டாகும் தெரியுமா? ஆபிரகாம் அதை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக. ஆமா, இல்ல இல்ல பரவாயில்ல, ஆனா விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, இல்ல பரவாயில்ல, ஆனா விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். என் விசுவாசத்தை வாய்க்க பண்ணுகிறவர், நம்முடைய விசுவாசத்தை பெருக செய்கிறவர், என்ன கூடாத நன்மைகளை தருவார். நீங்க அதை ரொம்ப ஆழமா நம்புங்கன்னு சொல்ற. அதை ரொம்ப ஆழமா விசுவாசிங்க. இல்லன்றது வேற. எனக்கு இந்த பூமியில் உள்ளதெல்லாம் வேணாம். எது வேணும்? நட்சத்திரத்தை போல எல்லாரும் என்ன அண்ணாந்து பாக்குற அளவுக்கு ஆசீர்வாதத்தை என்ன உயர்த்தணும் ஆண்டவர். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் அப்பத்தையும் மீனையும் கொண்டு போனாரு. எத்தனை மீன்? 2 மீன். அப்புறம் என்ன கொண்டு போய் என்ன பண்ணாரு? வானத்தை பார்த்தார். வானத்தை அது ஒண்ணு என்ன பண்ணுச்சான்? பெருகுச்சு. எவ்வளவு பேர் சாப்பிட்டாங்க? 5000. நீ வானத்தை பாரு, பக்கத்துல சொல்லு, நான் வானத்தை பாக்குறேன். 1000 சொல்லுங்க, 1000 பெருக செய்வார், பெருக செய்வார். ஆமென் சொல்லுங்க, 1000 தூக்கம் வந்துச்சா தம்பி? சொல்ல மாட்டீங்களா? 1000 அப்ப கூட சிக்னல் இல்லைல்ல. கர்த்தாவே, எண்ணாத எல்லா நன்மைகளையும் கர்த்தர் எனக்கே திருப்பி அனுப்புவீராக. சொல்லுங்க, 1000 சொல்றவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஆமென். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய நாமத்தினால ப்ராப்பர் சொல்றேன், நீங்க விசுவாசிக்க கூடுமானால் ஊழியக்காரர் நான் சொல்றேன், நடந்தே தீரும். ஆமென். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க வாழ்க்கையில நடந்தே தீரும். 1000 கர்த்தர் பெருக்கத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். நானும் பாசமா கார்ல வரும்போது அப்படியே பேசிட்டு வந்தோம், தனியா போயிட்டு இருந்தோம். அப்போ பாசமா கேட்டாங்க என்கிட்டப்பா, ஒரு காலத்துல 100க்கு 50க்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தோம். இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம், வாடகை கட்டுறோம், தேவைகள் சந்திக்கப்படுது, யாரும் நமக்கு சம்பளம் கொடுக்கறவங்க இல்லை. எப்படி இதை மேனேஜ்மெண்ட் பண்றோம் தெரியலையே, இனி நம்ம அடுத்த லெவலுக்கு எப்படி போறோம் தெரியலையே அப்படின்னு பேசிட்டே வரும்போது நாங்க பேசிக்கிட்டோம் என்னன்னா, கர்த்தர் நல்லவர், இன்னும் பெருக செய்வார். ஏன்னா நான் வசனத்தை அப்படியே விசுவாசிக்கிறேன். உங்க பார்வையில 2 மீனும் 5 அப்பமும் 5000 பேரை என்ன பண்ண முடியாது? போஷிக்க. ஆனா கர்த்தர் பார்வையில முடியும். நான் யார் தெரியுமா? கூட. என்ன கூட? அவரு அப்பத்தையும் மீனி வச்சிருந்தாருல, அந்த கூட நான் தான். நான் விசுவாசிக்கிறது அந்த கூட. எனக்கு மீனும் அப்பமும் பெருக வேணாம், என்ன தூக்கி பிடிச்சிட்டாருனாவே போதும். எனக்கு அப்பமும் பெருக வேணாம், மீனும் என்ன தூக்கி மட்டும். அப்ப மொத்த பேர் மீனி அப்பத்தையும் பார்த்தாங்களா, கூடைய பார்த்தாங்களா? நான் தான் அந்த கூட. கர்த்தருக்கு நான் விசுவாசிக்கிறது என்ன? எனக்கு அற்புதம் வேணாம், உன் கையில தூக்கி பிடிச்சா போதும், அற்புதம் தானா நடக்கும்.
அல்லேலூயா. எனக்கு பணம் வேணாம், என்ன தூக்கி பிடிச்சா போதும், பணம் தானா கொட்டிடும். எண்ண முடியாத நன்மைகளை பெறுவதற்கு நான் அடிகளையும் இடிகளையும் ஆசீர்வாதங்களையும் உங்க கையிலேயே வாங்க விரும்புற ஆண்டவரே. ஏன்னா அடிச்சாலும் அது உங்க கையாவே இருக்கணும், ஏன்னா இடிச்சாலும் என்ன ஆசீர்வதிச்சாலும். ஆமென் ஆமென். மெல்கி எப்படி ஆசீர்வதிச்சு அமைச்சிருக்காரு பாருங்க. எண்ண கூடாத ஆசீர்வாதங்களை, எண்ண முடியாத ஆசீர்வாதங்களை, வானத்து நட்சத்திரங்களை போல. ஆமென். இந்த வானத்து நட்சத்திரம் மேல இருக்கிறது மட்டும் இல்லைங்க, பளிச்சுன்னு தெரியும். பளிச்சுன்னு நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால நீங்க சின்னதா தப்புன்னா கூட பூமியில எப்படி தெரியும்? பளிச்சுன்னு. ஏன் சொல்லுங்களேன், நாம தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. நான் இந்த தேசம், நான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆண்டவரே என்னை நம்பி, எனக்கு விசுவாசமே தான், என்னை நம்பிதான் திருப்பத்தூர் மாவட்டமே இருக்கு. என்ன எப்படி பாக்குறீங்க? என் நம்பிக்கை, என் ஜபத்தை நம்பிதான். அல்லேலூயா. எத்தனை சர்ச்சஸ் இருக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா எனக்கு இருக்கிற ஒரு மகாபெரிய விசுவாசம், திருப்பத்தூர் மாவட்டம் என்ன நம்பிதான். ஒரு விஷயத்த சொல்றேன் கேளுங்களேன். ஓடி ஓடி எல்லாம் ஊழியத்தெல்லாம் பண்ண, ஒரு குரோத்தும் இல்லை. வீடு வீடா தேடி ஓடுனேன், ஒரு குரோத்தும் இல்லை. இப்ப யார் வீட்டுக்குமே போறது இல்லை. உங்க வீட்டுக்கெல்லாம் வந்தானே நானு? இல்ல. முட்டி போட்டு ஜெபம் பண்றேன் பாருங்க, நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. வந்து கூப்பிட்டாலும் வராத ஆள் நீங்க, வந்து கூப்பிட்டாலும் அப்படிதான் நர்சிசன் பிரதர். ஆமா, வந்து கூப்பிட்டாலும். இப்ப நான் சொல்றேன், கூப்பிட மாட்டேன், முட்டி போடுறேன். தேவனே நீர் யாரை கொண்டு வர சித்தமா இருக்குது அவர்களை நான் சவாலா விசுவாசிக்கிறேன் தேவ சமூகத்துல. ஆமென். இன்னொரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ள முன்னாடி செவரை எடுத்துட்டு இன்னொரு 20 அடி தள்ளி போட போறோம். கர்த்தர் செய்வாருங்க, கர்த்தர் செய்வாருங்க. என்ன கூடாத அளவுக்கு, என்ன முடியாத அளவுக்கு என் விசுவாசத்தினால கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க விசுவாசம் அப்படியே இருக்கட்டும். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கர்த்தர் நம்மை பெருக செய்வாராக. அல்லேலூயா. ஆமென். பக்கத்துல ஒருவேளை என் சத்துரு எனக்கு பிரச்சனையா இருக்கானா அந்த வீட்டை கர்த்தர் எனக்கே தருவாராக. இந்த பக்கத்துல எவனா பிரச்சனையா இருந்தா அந்த வீட்டையும். ஆமென். முன்னாடி எவனா பிரச்சனை இயேசுவின் நாமத்துல போட, அதையும் கர்த்தர் எனக்கே தருவாராக. விசுவாசிக்கிறேன், ஆளுக செய்றேன், விசுவாசிக்கிறேன், பேசுறேன், விசுவாசிக்கிறேன், பெற்றுக்கொள்றேன், விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்து கொண்டே இருப்பேன். உங்க விசுவாசம் ஆண்டவர் மேல் இருக்கட்டும். உங்க விசுவாசம் ஆண்டவரை மட்டும் பார்க்கட்டும். என்ன கூடாத சொல்லுங்க. இதுலயும் கொஞ்சம் ஹைலைட்டா அடுத்த ஆசீர்வாதத்தை சொல்றேன் பாருங்களேன். 14ஆம் அதிகாரத்துல 13ஆம் அதிகாரத்துல 16வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 16வது வசனமா? உன் சந்ததி பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஆமென். தூள் எப்படி இருக்குங்க? தூள் எப்படி இருக்கும்? தூசி பறக்கும். சொல்லுங்க. ஆமென். கரெக்டா நான் சொல்றது? தூள் என்ன செய்யும்? ஆமென். என் பிள்ளைகளை எல்லாம் பறப்பாங்க. எப்படி பறப்பாங்க தெரியுமா? கழுகுக்கு ஒத்த பலனை பெற்றுக்கொண்டு உயர 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 உயர. ஆமென். கார்ல, பிளைட்ல, ட்ரெயின்ல பறந்துட்டே இருக்கிற ஆசீர்வாதம். ஆமென். என்ன இல்லாத பேசுற மாதிரி, திருவிழால பாக்குற பப்புனை பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க. ஓ பாஸ்டர் இனிமே திட்டுவாரு, நீ திட்டாம பேசுறாருன்னா இல்லைங்க. நான் உண்மையாவே சொல்றேன். இந்த ஆபிரகாம் சரித்திரத்தை எடுக்கும்போது நான் சொல்றேன், நான் என்னமோ விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இந்த சரித்திரத்தை எனக்கு கொஞ்சம் கடன் இருக்கு, இந்த சரித்திரத்தை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள என் கடன் மாறிடும்னு நினைக்கிறேன். ஒருவேளை முடிச்சுட்டு அடுத்த சரித்திரத்தை நான் தொடங்கும் போது ஒருவேளை நான் இந்த ஆசீர்வாதத்துக்காக புது கார் வாங்கினாலும் வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்ப பாஸ்டர் ஏதோ வச்சுட்டு பேசுறாரு நினைக்கிறீங்களா? பலிபீடத்துல இருந்து பேசுறேன். என்கிட்ட இன்னைக்கு இருக்கிற பேலன்ஸ் 700 ரூபாய். இப்போ அப்பா நிம்மதியா இருக்கு. 700 ரூபாய் வச்சிருக்கேன். எவ்வளோ? 1 ரூபா 2 ரூபா இல்லைங்க. எவ்வளோ? ரொம்ப பெருமையா ப்ரௌடா சொல்றேன். என் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி பாருங்க. இன்னைக்கு என் அக்கௌண்ட்ல 700 ரூபாய். அப்ப நாளைக்கு அது நாளைக்கு. ஆமென்.
என் விசுவாசம் உங்க வாசம் பூமியின் தூசியை போல, ஆமென், தூளை போல பெருக பண்ணுவேன். உன்னை பெருக பண்ணுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பெருக பண்ணுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உன்னை அளவில்லாமல் ஆஸ்வதிக்க. பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் குடும்ப ஆசீர்வாதங்கள் என்னப்படும். யாருன்னா போயிட்டு கொஞ்சம் வாரி மண்ணை வாரி என்ன முடியுமா? என்ன முடியுமா? நட்சத்திரத்தை என்ன முடியல. அதே போல உன்னுடைய வாழ்க்கையில வர தூசி என்ன பண்ண முடியாது. தூசி என்ன தெரியுமா? நீங்க வேஸ்ட் ஆக்குற ஆசீர்வாதம் அநேகமா இருக்கும். இது எனக்கு வேண்டாங்க, இருக்குதுங்க, எனக்கு வேண்டாம், எடுத்துட்டு போங்க. நீங்க கொடுக்கிற அளவுக்கு, இது வேஸ்ட்னு சொல்ற அளவுக்கு, நீங்க பறக்கிற அளவுக்கு, நீங்க உயர்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினால விசுவாசிகளே, என்னுடைய பிள்ளைகளே, உங்க மேல இப்படி நான் ஆசீர்வாதத்தை சொல்றேன். நீங்க விசுவாசிக்க கூடுமானால் நீங்கள் விசுவாசியுங்கள். காலமும் நேரமும் கனியும். தேவன் ஏற்ற நேரத்தை நமக்கு கொடுப்பார். அன்றைக்கு எண்ண முடியாத நட்சத்திரத்தை போல உயரமான ஆசீர்வாதங்களும் பூமிக்குரிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கொடுப்பார். பூமியின் தூள் எப்படி மண்ணிலே நிறைந்திருக்கிறதோ அப்படியே உங்க வீடுகளிலே ஆசீர்வாதம் நிறைந்திருக்கும். அப்படியே உங்க குடும்பத்திலே ஆசீர்வாதம் நிறைந்திருக்கும். ஆமென். உன் வாழ்க்கையில சுகம் தங்கி இருக்கும். உன் வீட்டுல சமாதானம் தங்கி இருக்கும். உன் வீட்டுல ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். உன் வீட்டுல பணம் பெருகி இருக்கும். உன் பிள்ளைகள் ஸ்தோத்திரம் கர்த்தரால் போதிக்கப்பட்டும், கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டும், கர்த்தரால் ஆமென் உயர்த்தப்பட்டும் இருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், எப்பவுமே நான் திட்டி பேசுறேன். ஆனா கர்த்தர் என்கிட்ட இந்த சரித்திரத்தை எடுக்கும்போது ரொம்ப தெளிவா சொன்னாரு, உன் ஜனங்களை நீ போய் ஆசீர்வதி, உன் ஜனங்களை போய். ஹல்லேலூயா. நான் உண்மையாவே அதுக்குதான் வந்திருக்கேன். நான் உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களை எல்லா வச்சிலும் ஆசீர்வதிக்கணும். அதனாலதான் நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே சொன்னேன், இனிமே உங்களை கொஞ்ச நாள் திட்ட போறதில்லை. இனிமே கொஞ்ச நாள் உங்களை என்ன பண்ண போறதில்லை. நீங்க திட்டினா கூட கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக நான் சொல்ல போறேன். நீங்க துப்புனா கூட கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக நான் சொல்ல போறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆமென். அந்த வசனம் சொல்றது, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு. ஆமென். அந்த பக்கமும் இந்த பக்கம் நாலா பக்கமும் விசுவாசத்துல பூமியின் தூசி மேல காலை வச்சு நட. எல்லாம் உனக்கு தான். எல்லாமே சத்தமா சொல்லுங்க. எல்லாமே நடந்து திரி. நடந்து சும்மா நடக்கிறவனை பார்த்தா எப்படி தெரியுங்க? ஒருத்தன் சும்மாவே நடந்துக்கிறான், அவனை பார்த்தா எப்படி தெரியும்? பாயத்துக்காரன், அப்புறம் பரதேசி, அப்புறம் உருப்படாது, வேலை வெட்டி இல்லாம எப்படி சுத்துது பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், விசுவாசத்துல உனக்கு எதையெல்லாம் வேணுமோ ஜெபத்துல நடந்து திரி. நடந்து ஸ்தோத்திரம், கர்த்தர் உனக்கு கொடுப்பார். கர்த்தர் உனக்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு. ஆமென். நடந்து திரி. விசுவாசத்துல அறிக்கை செய். உன்னுடையது இல்லாம இருக்கலாம், உன்கிட்ட ஒண்ணு இல்லாம இருக்கலாம், பூமி உன்னுடையதா இல்லாம இருக்கலாம், பூமி நன்மைகள் உன்னுடையதா இல்லாம இருக்கலாம். ஆனா தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னாரு, நீ எழுந்து, சோர்வை விட்டு எழுந்து, அவமானத்தை விட்டு எழுந்து, நிந்தியை விட்டு எழுந்து, கஷ்டத்தை விட்டு எழுந்து, கண்ணீரை விட்டு எழுந்து, சோம்பேறித்தனத்தை விட்டு எழுந்து போ, நடந்து திரி. நீ விசுவாசத்துல அறிக்கை செய்து பார், இந்த பூமி நன்மைகளை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஒருவன் கர்த்தருக்கு காத்திருந்தால் அவன் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வான் என்று வேதம் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நடந்து திரி, உன்னுடையதாய் மாறட்டும். உன்னுடைய வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கர்த்தர் உன்னை பெருக செய்யட்டும். விசுவாசத்துல பாரு, விசுவாசத்துல எல்லாமே இருந்து, விசுவாசத்துல பாரு எல்லாமே. ஆமென். நான் அப்படிதாங்க விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் தருவார். முதலாவது கடற்கரை முதலாவது வானத்து நட்சத்திரங்களை போல, இரண்டாவது கடற்கரை மணலை போல, மூன்றாவது 22ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆஸ்வதித்து வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன்.
உங்கள் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை. கை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, உன்னை ஆசீர்வதிக்கவே, உன்னை சத்தியமா ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுது. நீங்களா சின்ன வயசுல விளையாடும் போது சொல்லும், உன் அம்மா சத்தியமா சாக்லேட் வாங்கி தருவியா சொல்லு. கேட்டீங்களா இல்லையா? கேட்டீங்களா? சத்தியமன் நாளைக்கு எனக்கு சாக்லேட் வாங்கி தருவேன்னு கேட்டீங்களா? ஸ்கூல்ல கேட்டீங்களா? ஒருவேளை வாங்கி கொடுக்கலன்னு வையன், அடுத்த நாள் உங்க அம்மா செத்துருவா தெரியுமா? யாரு மேல சத்தியம் பண்ண? உங்க அம்மா என்ன பண்ணிருவாங்க? நம்மளே சாக வச்சிட்டோம் ஸ்கூல் படிக்கிற காலத்துல. இல்ல எவ்வளவு ஒரு மூடத்தனமான ஒரு நம்பிக்கை பாருங்க அந்த நாட்கள்ல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, சத்தியமா சொல்றாரு, அந்த வசனம் சொல்லுது, உன்னை ஆசீர்வதிக்கவே. நான் சத்தியமா சொல்றேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். எனக்கு எண்ணம், என் ஏக்கமெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கிறது தான், உன் தேவையை சந்திக்கிறது தான். அது எப்படி சந்திப்பேன் தெரியுமா? உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும், கடற்கரை வா கடற்கரை மணலை போல. அல்லேலூயா, ஆமென். கடற்கரை மணலை போல. இந்த கடல்ல போய் அப்படி நின்றீங்கன்னு வைங்களேன், அப்படியே அலை வீசும், அடிச்சுக்கிட்டே இருக்கும். அடிச்சு 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 அப்படியே அந்த மணலை கொண்டு வந்து ட்ரை ஆக்கி, அந்த மணல் எப்படி தெரியுமா இருக்கும்? மேல எந்த குப்பை போட்டாலும் பளிச்சுன்னு தெரியும். பார்த்திருக்கீங்களா? மேல எந்த குப்பை போட்டாலும் பளிச்சுன்னு தெரியும். அப்படியே தெளிவா இருக்கும் அந்த மணல். ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், உலகம் வேணாம் 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 வேணான்னு கடல் அலை எப்படி அடிக்குதோ அந்த மாதிரி உலகம் வேணாம் வேணாம் வேணாம், நீயே நல்லாரு நீயே நல்லாருன்னு மொத்த ஆசீர்வாதத்தையும் உன் மடியில கொண்டு வந்து போடுற நாளை கர்த்தர் இன்றைக்கு வைத்திருக்கிறார். அது ரொம்ப தெளிவான ஆசீர்வாதம். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்க? ஆமென் சொல்லுங்களேன். கடற்கரை மணல் எப்படி பெருகி இருக்கிறதோ அப்படியே அப்படியே உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகி இருக்கும். உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம். ஆபிரகாம் ஆண்டவருக்கு எப்படி சொன்னார் தெரியுமா? வாசிச்சு பாருங்க. ஏற்கனவே நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்த அந்த வசனம், இந்த சத்தத்தை எடுத்துட்டு இருக்கும்போதே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் நான் நினைக்கிறேன். ஆமேன், ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 2வது வசனம். ஆமேன். உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேர. ஆமேன். கடற்கரை மணல் ஏதோ ஒரு ஓரத்துல இருக்கிறது இல்ல, இங்குன்னு பார்த்தா கண்ணு கெட்டுற தொலைவுக்கு. சொல்லுங்க, அவ்வளவு தொலைவுக்கு மணல் தெரியும். கரெக்டா நான் சொல்றது? ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஆசீர்வாதம் உன் கண்ணு கெட்ட தொலைவுக்கு தெரியும். அதை விசுவாசித்து நாடு, அதை விசுவாசித்து ஓடு, அதை அடையும்படி காத்திரு, அதை அடையும்படியான விசுவாசத்தில் நிலைத்திரு. கர்த்தர் உன்னை ஒரு காலம் கைவிடவே. அவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே, உன்னை ஆசீர்வதிக்கவே, உன்னை ஆசீர்வதிக்கவே. என் எண்ணமே உன்னை ஆசீர்வதிக்கிறது தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆபிரகாம் வானத்து நட்சத்திரங்களை போல, ஆமேன், பூமியின் தூளை போல, கடற்கரை மணலை போல கர்த்தர் உங்களை பெருக செய்வாரா? ஆமேன். வானத்தில் நட்சத்திரங்கள் எப்படி பூக்கிறதோ, ஆமேன், ஸ்தோத்திரம், செடிகளில் பூக்கள் எப்படி பூக்கிறதோ, ஆமேன், ஸ்தோத்திரம், ஆமேன், கடற்கரையில் எப்படி மணல்கள் நிறைந்திருக்கிறதோ அப்படியே உங்க வாழ்க்கையிலும் செல்வமும் சமாதானமும் சுகமும் என்றென்றைக்கும் நிறைந்திருப்பதாக. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் உன் வீட்டுக்கு வந்து உன் தலைமையில கைய வச்சு, உன் பேங்க் அக்கவுண்ட்ல கைய வச்சு, ஆமேன், ஸ்தோத்திரம், உன் பாக்கெட்ல கைய வச்சு, உன் கிச்சன்ல கைய வைத்து உன்னை ஆசீர்வதிப்பாராக, உன் சரீரத்தை ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா அவருடைய எண்ணம் உன்னை ஆசீர்வதிக்கிறது தான். அவருடைய எண்ணம் ஒண்ணு, அவருடைய எண்ணம் ஒண்ணு. எத்தனை பேர் நம்புறீங்க நான் நம்ம வளருவோம்னு சொல்லி? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னும் என் வாழ்க்கை மேல இருக்குன்னு சொல்லி? அல்லேலூயா, ஆமென். நினைச்சு பாருங்க, நான் ஊழியத்துக்கு வரும்போது என்கிட்ட ஒண்ணும் கிடையாது.
இப்பயும் ஒண்ணும் கிடையாது, அப்பயும் ஒண்ணும் கிடையாது. நிறைய பேர் நினைச்சுக்கலாம் பாஸ்ட் வச்சுதான் பேசுறாங்க. இல்ல, நான் உண்மையாவே சொல்றேன், என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. இப்பயும் இல்லை, எப்பயும் இல்லை. ஆனா என்கிட்ட ஒன்னே ஒண்ணு இருக்கு, அசைக்க முடியாத ஒண்ணு, என் விசுவாசம். என்கிட்ட என்ன அசைக்க முடியாத ஒண்ணு நான் சொத்தாக்கி வச்சிருக்கேன். என் பிள்ளைகளுக்கு கொடுத்து வச்சிருக்கேன், என் மனைவிக்கு கொடுத்து வச்சிருக்கேன், விசுவாசிகளாகிய உங்களுக்கும் நான் கொடுக்கிறேன். அசைக்க முடியாதது விசுவாசம். நீ எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் வீணாயிடும், நீ எவ்வளவு நகை வச்சிருந்தாலும் வீணாயிடும், நீ எவ்வளவு சொத்து வச்சிருந்தாலும் வீணாயிடும். ஆனா உன் வாழ்க்கையில விசுவாசம் இருக்குமானால் அது ஒரு காலம் வீணாகவே ஆகாது. ஒரு நாள் உன்னுடைய விசுவாசம் உனக்கு பெருக செய்து கொண்டே இருக்கும். விசுவாசிங்க. ஆமென். விசுவாசம்னா என்ன தெரியுமா? இந்த ஆசீர்வாதத்தை பெறணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, நான் பார்க்காத ஒன்றை சொந்தமாக்கி கொள்ள போகிறேன், நான் அனுபவியாத ஒன்றை சொந்தமாக்கி கொள்ள போகிறேன். ஆமென். கவனிங்க பிரதர், கவனிங்க. பிரசங்கத்தை கவனமா கேட்கணும். ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்கணும். நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின், பாருங்க, நான் பார்க்கல, ஆனால் நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எப்படி விசுவாசிக்கிறேன் தெரியுமா? நான் எப்படி விசுவாசிக்கிறேன் தெரியுமா? ஸ்தோத்திரம். என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் எங்க ஜபத்தை கேட்டு ஆசீர்வதிப்பார்னு விசுவாசிக்கிறேன். எங்க ஊழியக்காரர் என் வீட்டுல வந்து ஜெபிக்கும் போது ஆசீர்வதிப்பார்னு விசுவாசிக்கிறேன். ஆமென். ஏற்கனவே நான் காவேரிப்பட்டு சபையிலையும் ஆமென் ஆவலத்த சபையிலையும் ஒரு காரியத்தை ஜனங்களை சொல்லி கொடுத்தேன். அதை இன்னைக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். பிரசன்னா இங்க வா. பாருங்க, உங்க வீட்டுக்கு நான் வரும்போது நடக்கும் விஷயம் என்ன? ஏன் ஆசீர்வாத இழப்பு? இப்போ நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? கரெக்டா? சரி, இப்ப நான் ஆஸ்வதிக்க வந்துட்டேன். ஆமென். என்ன பார்த்தேன்? ஆமா, வாசிங்க. சங்கீதம் 132 நினைக்கிறேன். வாசிங்க. இந்த வாட்டர் கேன் 3:2 வாசிங்க. அது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, கவனிக்கணும், நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டுடைய சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்துட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. முட்டி போ. நான் என்னதுக்கு வந்திருக்கிறேன்? இது எங்க ஒழுகுது முதல்ல? எங்க? ஆமென். பாருங்க, இவர் தான் காட். இவர் தான் பார்த்தா தெரியல தானே, அவர் காட் இல்ல, சொல்றேன், இவர் தான் காட். இப்ப நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? இதான் நீங்க, இவங்க தான் நீங்க. ஆமென். இப்ப நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? வீட்டுக்கு. ஆமென். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்? ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் என் மகனை ஆசீர்வதியும். இவ ஆமென் சொன்னாலா? இப்ப நான் ஜெப ஆண்டவர் கேட்டாரா இல்லையா? நான் ஆசீர்வதிங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வதிச்சார். ஆனா அவ என்ன சொல்ல? அப்ப இவளுக்கு என்ன இல்ல? வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, உங்கள் ஆசாரியன் உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லும் போது, ஜெபிக்கும் போது நீங்க என்ன சொல்லணும்? சபையாராய் சேர்ந்து. இப்ப நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இவள் இன்னும் ஆசீர்வாத வியாதிகளும் நோய்களும் நீங்கி சுகமாயிருக்கும்படி உதவி செய்யுங்க அப்படின்னு நான் சொல்றேன். இவ இப்ப என்ன சொல்ல? ஜபத்துல சில பேரை பார்த்திருக்கீங்களா? என்னதான் அடிப்பொலியா ஜெபம் பண்ணாலும் ஜபத்துல இப்படி பண்ணுப்பாங்க, அசால்ட்டா இருப்பாங்க. ஆசீர்வாதம் ஆண்டவரை கொலை சொல்றதுக்கு உங்களுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் எந்த தகுதியுமே கிடையாது. ஆண்டவர் என்றைக்கு ஊழியக்காரன் அம்சாரோ அன்னைக்கே உன்னை ஆசீர்வதிச்சிட்டாரு. சாமுவேல்ல வசனம் வாசிக்கிறோம், ஊழியக்காரனுடைய வாயின் வார்த்தைகளை அவர் என்ன பண்ண மாட்டாரா? தாரையில விழவிட மாட்டார். படிங்க அந்த வசனத்தை. சாமுவேல் 2ஆம் அதிகாரம்
வாசிங்க 3:19. வளர்ந்தான், இருந்தார், வார்த்தைகளிலும். ஊழியக்காரன் வார்த்தை ஒண்ணும், தேவன அழைக்கப்பட்ட தேவ மனுஷனுடைய வார்த்தை ஒண்ணும் தரையில விழாது. ஆமென். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஆமென். இப்ப ஆசீர்வாதம் எப்படி வரும்னா, நான் இப்ப ஆஸ்வதிக்கிறேன். என்ன பண்றேன்? ஆமென். இப்ப காட் என்ன செய்யறாருன்னா, என் தலைமை லைட்டா தண்ணி ஊத்தி இங்க முன்னாடி வந்துருங்க. இங்க இந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. சங்கீதம். அது ஆரோனின் சிரசின் மேல் ஊத்துங்க. நல்ல தைரியமா ஊத்துங்க, பரவாயில்ல. ஆமென். இப்ப என் தலைமையில ஊத்துனது எங்க வந்திருக்கு? எங்க வந்துச்சு? சிரசின் மேல் ஊற்றப்பட்டது. ஊற்றப்பட்டதும் அவன் தாடியில் வடிகிறதும். ஆமென். போதும். அது அவன் அங்கியின் மேல் இறங்கி உங்களை நிரப்புகிற ஆசீர்வாதம். நம்புறீங்களா நீங்க? நம்புறீங்களா நீங்க? ஆண்டு சொல்றார், நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் ஆமென் சொல்லுங்க. வெளிப்படுத்தின வசனம் விசேஷத்துல வாசிக்கிறோம். ஓ ஸ்தோத்திரம் சபையாரே ஆமென் சொல்லுங்கன்னு சொல்லி. ஆமென் என்றால் அப்படியே ஆகட்டும். தேவ தூதன் சொல்லுவான், ஆமென். துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் அவருடையது. ஆமென். ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லும் போது நீங்க என்ன சொல்லணும்? அதுக்கு பேர் தான் விசுவாசம். அதுக்கு பேர் தான். ஆனா நம்ம என்னதான் ஆசீர்வாதத்தை சொன்னாலும் அப்படியே இருப்ப, அப்படியே இருப்ப. அதுல எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் தரித்திரமும் இன்னும் அவமானமும் கூடும். ஆனா ஒரு ஊழியக்காரன் உன்னை ஆசீர்வதிக்க வரும்போது அது அப்படியே, ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆமென். இப்ப காணப்படாதவைகளின் நிச்சயம். விசுவாசம்னா என்ன? ஆமென். பாருங்க, இப்ப நான் ஆஸ்வதிக்கிறேன். ஆமென். இந்த போனை கையில வச்சு கொடுத்துருங்க. வாட்டு இந்த போனை கையில இப்படி இப்படி வந்துருங்க. இப்படி வந்துருங்க. கவனிங்க. இப்ப இவளுக்கு ஒரு போன் வேணும். சொல்லுங்க. ஆமென். இப்போ ஆண்டவர்கிட்ட போன் கேட்கிறா. இவளுக்கு என்ன வேணும்? போன். நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இவளுக்கு என்ன கொடுங்க? போன் கொடுங்க. ஆமென். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டார். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பாக்கெட்லயோ கொடுத்துட்டார். என்ன பண்ணிட்டாரு? ஆமென். ஆனா இந்த போனை வீண் என்ன பண்ணல? பார்க்கல. ஏன்னா ஆண்டவர் கொடுத்தா பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. கொடுத்துட்டாரு. அப்போ இப்ப போன் இருக்கு. அவளுக்கு கொடுத்த போன் இருக்கு, வந்துருச்சு. இப்ப யார்கிட்ட இருக்குது? அவகிட்ட தான் இருக்கு. ஆமென். இவ என்ன பண்ண தெரியுமா? இந்த ஆளு, நான் சொல்றேன் உங்களுக்கு பெருசா தெரிஞ்சமா சொல்றீங்களே. இவ சொல்றா, இந்த ஆளு வந்து ஜோமனி கழிச்சிட்டார். சொல்லுங்க. இவரு ஜாமணி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால, அப்ப என்ன பண்ணாருன்னா, கர்த்தர் கொடுத்திருந்தாருல்ல, அதை வாங்கிக்கிறேன். வாங்கி எனக்கு கொடுத்துட்டு போயிட்டார். மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல வேகமா அதை திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் சொல்லணும்னு விரும்புறேன். வாசிங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல எத்தனாவது வசனம்? 40வது வசனம் வாசிங்க. உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன், அதாவது ஆண்டவன் அனுப்பிச்சார் இல்ல, நான் ஆண்டவரை ஏத்துனுங்கிற மாதிரி நான் வரும்போது என்னை ஏற்றுக்கொண்டு, தெய்வத்துக்கு அடுத்த ஸ்தானத்துல என்னை ஏற்றுக்கொண்டு நான் ஜெபம் பண்ணும்போது ஆமென் சொன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுடையதாய் மாறி இருக்கும். இல்லைன்னா அதே 10ஆம் அதிகாரத்துல மத்தேயு 10ல அதுல இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க. 10வது வசனம் நினைக்கிறேன். வாசிங்க. 10வது வசனம் வாசிங்க. 12வது வசனம் 11, 12 வாசிங்க. உட்காருங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் இவளை ஆசீர்வதிச்சிட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன்? தகுதியா இருந்தா இந்த ஆசீர்வாதம் எங்க இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. தகுதி இல்லைன்னா அந்த வசனத்தை சொல்லுங்க. யார்கிட்ட? ஆமென். இப்ப இவளுக்கு என்ன வேணும்னு ஜெபம் பண்ண? ஆண்டவர் கொடுத்தாரா? ஆமென் சொல்லலையா? குறை சொன்னாலா?
அப்ப கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு. இது யார் தப்போ? யார் இந்த போன் யாரோடது? பிரசன்னாவோடது தான், உங்களோடது தான். ஏன்னா உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணேன். உங்களுக்கு இதை வாங்கும் போது நீங்க விசுவாசத்துல அறிக்கை செய்யல, கர்த்தாவே ஊழியக்காரன் ஜெபத்தை கேட்டு எனக்கு அப்படியே கொடுத்ததற்காக கோடி நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லல. கர்த்தரை பார்த்தாரு, நீ தகுதி இல்லைன்னு எனக்கே கொடுத்துட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். அப்புறம் ஆண்டவரே இவ நோட்டு வாங்கணும், ஆண்டவரே ஜெபம் பண்ண, இவ ஆமேன்னு சொல்லல, இப்படி கொடுத்தாரு. குறை பேசிட்டா, கர்த்தர் எனக்கே கொடுத்துட்டாரு. வாட்டர் கேன் ஆண்டவரே வாட்டர் கேன் வேணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ண, இவ ஆமேன்னு சொல்லல, அதையும் அவ அறிக்கை செய்யல, விசுவாசிக்கல, கொடுத்தாரு. தகுதி இல்ல, திரும்ப எனக்கே கொடுத்துட்டாரு. ஆமேன். பைபிள் வேணும் ஆண்டவரே, ஆண்டவரே மகளை ஆஸ்வதிங்க ஆண்டவரே, தகுதி இல்ல, எனக்கே கொடுத்துட்டாரு. அப்ப இதெல்லாம் யாருது? இதெல்லாம் யாருதுங்க? எந்த இல்லைங்க. அதனாலதான் ஆண்டு லேவிய ராமத்துல சொல்லிருக்காரு. அதனால ஆண்டு தான் வாட்டிருக்கேன். ஆண்டு சொன்னாங்க, உனக்கு பூமியில பங்கும் உனக்கு பூமியில சுதந்திரமும் வேண்டாம், நானே உனக்கு பங்கு, நானே உனக்கு சுதந்திரம்னு சொன்னாரு. ரகசியம் என்ன தெரியுமா? அவனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? வசனம் வாசிக்க நேரம் ஆயிடுச்சு எனக்கு. அவனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? நீ ஆஸ்வதிக்க போற தெரியுமா? எல்லா வீடும் தகுதியா இருக்காது. நீ ஆஸ்வதிக்கிற ஆசீர்வாதம் எல்லா வீடும் அவங்க, நீ போய் ஆஸ்வதிச்சு வருவேன், நான் கொடுத்துருவேன், ஆனா எல்லாம் உனக்கே திரும்பிடும், எல்லாம் உனக்கே. ஆமென். நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க தேவ பிள்ளைகளே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆஸ்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் உங்க ஊழியக்காரங்க மூலமா உங்க வீட்டுக்கு வருவாங்க, சபையில தேவன் வருவாங்க, பிரசங்க நேரத்துல வருவாங்க, ஆராதனை நேரத்துல வருவாங்க. நீங்க என்னத்த சொன்னாலும் ஆமென் சொல்லுங்க. என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் பாருங்க, ஊழியக்காரன் அபாத்திரமா சொல்லிட்டான்னா கர்த்தருடைய வேலையை அசதியா செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. மனசுல ஒண்ணு வச்சுன்னு வெளியே ஒண்ணு பேசணும், யாரு? சபிக்கப்பட்டவன். யாக்கோபு 3:2 வாசிங்க. 1:2 வாசிங்க. யாக்கோபு 3:1-2 வாசிங்க வேகமா. 3ஆம் அதிகாரம். அதிக ஆக்கினை அடைவோம் என்று பாருங்க. ஃபர்ஸ்ட் ஊழியக்காரன் அனாவசியமா ஆஸ்வதிச்சா, ஊழியக்காரன் அனாவசியமா தேவையில்லாத வசனங்களை சொன்னா ஊழியக்காரனுக்கு என்ன வருங்க? அதிக ஆக்கினை. என்ன ஆக்கினை? நான் சும்மா வந்து உங்களை பிளஸ் பண்ணிட்டேன், இல்ல நான் ஏதோ ஒரு பெருமைக்காக வந்துட்டேன், எனக்கு வர வேண்டியது அதிக ஆக்கினை. ஆனா நான் விசுவாசத்துல சொல்றேன், நான் விசுவாசித்து பேசுறேன்னா அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற தகுதியா இருந்தா நிச்சயமாகவே பெறுவீர்கள். அல்லேலூயா. தேவனுடைய திட்டமே உங்களை என்ன பண்றதுதான். ஆமென். நானும் தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். நான் உங்களை ஆசீர்வதிக்க தான் வந்திருக்கேன். உங்க ஊழியக்காரர் உங்க வீட்டுக்கு வராருன்னா சும்மா வரல, இந்த உயிர்த்துல அந்த நாள்ல சொல்றேன், ஏதோ ஊழியக்காரருக்கு என்ன பெரிய விஷயம் இருக்கு, என்னத்துக்கு வரணும் உங்க வீட்டுக்கு? கர்த்தர் என்ன போஷிக்க மாட்டாரா, போதிக்க மாட்டாரா? என்ன எனக்கு என்ன இல்ல. ஊழியத்துக்கு வந்த நாட்கள் இருந்து இந்த நாள் வரைக்கும் சொல்ல முடியும், குறையே இல்லாத வாழ்க்கை. ஆமென். நிச்சயமா தேவன் நிறைய குறைகள் இருந்தாலும் எனக்கு குறை பெருசா தெரியல. கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் சொல்றேன், உங்க வீட்டுக்கு எதுக்கு வர? உங்களை ஆசீர்வதிப்பதற்கு. ஆமென். நீங்க விசுவாசித்து ஊழியக்காரன் தலைமையில கைய வைக்கும் போது ஆமென் சொன்னீங்கன்னா நான் கொண்டு வந்த ஆசீர்வாதம் உங்களுடையதாய் மாறும். வானத்து நட்சத்திரங்களை போல, அல்லேலூயா, கடற்கரை மணலை போல, பூமியின் தூசியை போல உங்களுடையதாய் மாறும். யாருடையதா? ஆமென். நீங்க ஒரு வேளை ஆமென் சொல்லல, உங்க ஊழியக்காரனுடைய ஜெபத்தை விசுவாசிக்கல அப்படின்னா ஆண்டவர் ஆஸ்வதிக்கமல்லனா கண்டிப்பா ஊழியக்காரன் வார்த்தையை கீழே என்ன பண்ண மாட்டாரு. அப்ப நான் ஜெபம் பண்ணிட்டேன் கர்த்தர் விட்டுருவாரா? ஆமென். இவங்களை ஆஸ்வதிங்கன்னு ஜெபம் பண்ணிட்டேன், அந்த 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 வார்த்தையை தேவன் விட்டுருவாரா? அவர் அம்சிட்டாரு ஆசீர்வாதத்தை. என்னன்னா நீ பார்க்கல, அதான் காணப்படாதது. ஆனா நீ விசுவாச்சா உன் வீட்டுல தங்கும், அது ஒரு நாள் விதையா பெருகும். அவருக்கு ஆசீர்வாதத்தை போடுவார். ஏற்கனவே சொன்னேன், தேவன் நம்மை ஆஸ்வதிக்கிறது எப்படின்னா கொடுப்பதல்ல, உருவாக்குவது. தேவன் என்ன செய்யறாரு? உங்களை தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களாய் உருவாக்க விரும்புகிறார். உனக்குள் ஆசீர்வாதம் இருக்கிறது என்றும் நீ அதை பங்கிடுவாய் என்பதும் ஆபிரகாமினுடைய வாக்குத்தத்தம். நான் சொல்றேன்,
உங்களுக்குள் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். இப்ப என்ன பாக்குறீங்களா? ஆமென். இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பாத்தீங்களா? 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பாத்திருக்கீங்களா? இல்ல. 30 வருஷத்துக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? இல்ல. ஆனா 30 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்குள்ள தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார் தெரியுமா? பிரசன்னா ஓசன்னாங்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஆனா பூமியில அது தெரியல. ஆனா கர்த்தர் எனக்கு ஏற்ற துணையை கொடுக்கும் போது எனக்குள் இந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளாக வெளிப்பட்டது. அப்ப உனக்குள்ள தேவன் ஆசீர்வாதத்தை ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு? வச்சிட்டாரு. அதுக்கு உரம்போடதான் ஊழியக்காரர் வராரு. ஆமென். அதை தட்டி எழுப்புதான் ஊழியக்காரர் வராரு. ஆமென். அதை நீங்கள் ஆமேன் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் ஆமேன் என்றால் அவருடைய மகிமை என்னன்னு பேசுறேன். ஆமேனுடைய வல்லமை என்னன்னு நான் பேசுறேன். சும்மா சும்மா ஆமேன் சொல்றோம்ல, ஆமேனுடைய வல்லமை என்னன்னு அடுத்த வாரம் பேசுறேன். தேவ பிள்ளைகளே, இப்படி சொல்லி நான் உங்களை ஆஸ்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். ஆமென். உன்னை ஆசீர்வதிக்கவே 3 விதமான ஆசீர்வாதம். என்ன? நட்சத்திரங்களை போல, மணலை போல, தூசியை போல. அல்லேலூயா. ஆசீர்வதிப்பன்னு மட்டும் சொல்லி முடிச்சிடல. எப்படியா? ஆசீர்வதிக்கவே. எல்லாரும் சொல்லுங்க. அப்படின்னா என்ன? கண்டிப்பா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். கண்டிப்பா உன்னை ஆண்டவருக்கு பின்னாடி நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஆண்டவரோடு கூட நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஆமென், ஸ்தோத்திரம். கசப்பு, வெறுப்பு, காயம், அவமானம், நிந்த இதெல்லாம் தூக்கி எறிஞ்சு இதெல்லாம் ஆண்டவர் மேல வச்சிருங்க. ஆண்டவர் இதெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட வச்சிருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மள சும்மா விட மாட்டாரு. எழும்பி இருக்கலாமா?